அனைவருக்கும் வணக்கம். இப்போ சர்க்யூட் தியரியில் 2 மார்க் பார்க்க போகிறோம். 2 மார்க்கில் முதல் கொஸ்டின் இப்போ நம்ம டோட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ரிவைஸ்டு மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய முதல் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, அதை ஷார்ட்டாக கேவிஎல் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூடிய மின்னழுத்த சுற்றில், ஒரு மூடிய மின்னழுத்த சுற்றில்னா க்ளோஸ்டு லூப்புன்னு அர்த்தம். மூடிய அப்படின்னா அது என்ன மீனிங்னா க்ளோஸ்டு லூப்புன்னு அர்த்தம். ஒரு மூடிய மின்னழுத்த சுற்றில் உள்ள அனைத்து வோல்டேஜுகளின் கூட்டுத்தொகை எப்போதுமே எப்படி இருக்கும்னா பூஜ்ஜியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்னா V = V1 + V2 + V3. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் வோல்டேஜ் 240 வோல்ட்டுனா, அப்போது V1ல் ஒரு வோல்டேஜ் போய் ஸ்டோர் ஆகும், V2ல் ஒரு வோல்டேஜ் ஸ்டோர் ஆகும், V3ல் ஒரு வோல்டேஜ் ஸ்டோர் ஆகும். மூணுத்தையும் நம்ம கூட்டினோம்னா Vயில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் வரும். ரெண்டுமே அடித்தா 0 தான். V 230 வோல்ட்டுனா V1 V2 V3 மூணும் கூட்டினாலும் என்ன வோல்டேஜ் தான் வரும்? அதே வோல்டேஜ் தான் வரும். அதனால தான் ஒரு மூடிய மின்சுற்றில் உள்ள அனைத்து மின் அழுத்தங்களின் கூட்டுத்தொகை எப்போதுமே 0வாக தான் இருக்கும். V இந்த பக்கம் இருக்குது 230னா, அந்த பக்கமும் 230 தான். அப்போ ரெண்டுமே அடிச்சோம்னா என்ன ஆகிடும்? 0 தானே. அதனால தான் ஒரு மூடிய மின்சுற்றில் உள்ள அனைத்து மின் அழுத்தங்களின் கூட்டுத்தொகை எப்பொழுதுமே பூஜ்ஜியமாக தான் இருக்கும். இதான் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா முதல் 2 மார்க்கு. இதை ஒரு நோட்டை போட்டு எழுதி வச்சுங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரைட்டுங்களா? KVL.